நண்டு சூப் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற மெத்தடில் பண்ணி பாருங்களேன். நெஞ்சு சளியெல்லாம் போயிடும். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. நண்டெல்லாம் நல்லா இந்த மாதிரி காலெல்லாம் உடச்சி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஜாரில் மிளகு சீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே ஜாரில் நான் நண்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய், அதுக்கப்புறமா இந்த அரைச்ச பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க 2 டேபிள் ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நண்டெல்லாம் சேர்த்துக்கோங்க. நண்டெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு தக்காளியை இந்த மாதிரி நல்லா நசுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ 2 தக்காளி நான் நசுக்கி சேர்த்துருக்கேன். இதையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம நண்டு காலை அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டு, சூப்புக்கு தேவையான தண்ணி, இந்த டைமில் உங்களுக்கு தேவையான உப்பை செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான நண்டு சூப் ரெடி. இல்லை கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நெஞ்சு சளியெல்லாம் போய் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சுட்டு. பை.